அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்புங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே 10லேருந்து 15 பூண்டு கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்துக்கிறேங்க. பூண்டோட கலர் மாறினதுக்கு அப்புறமா நாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா இடையில கீரி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு சேர்க்குற காய் முருங்காய் சேர்க்குறேங்க. முருங்காய் சேர்த்தாங்க எனக்கு மீன் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ முருங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முருங்காய் வேவத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நான் இது மூடி போட்டு குக் பண்ண போகிறேங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. முருங்காய் வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. முருங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இப்போ நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. புளி நல்லா கரைச்சி வச்சு நல்லா திக்காக நல்லா சேர்த்துக்கிறேங்க. அரை முடி தேங்காய், ஒரு வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள்
இப்போ நம்ம இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சதை இப்போ நம்ம மீன் குழம்பு சேர்க்க போகிறோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மீன் குழம்பு டேஸ்ட் இன்னும் அதிகமாக்கிறதுக்கு நான் மாங்காய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் மாங்காய் துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம மூடி போட்டு மாங்காய் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாங்க. இப்போது மீன் துண்டுகளுக்கு நாம் உப்பு சேர்த்து பெரட்டி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டோங்க. மீனுக்கு இப்படி உப்பு போட்டு பெரட்டி வைக்கிறனால மீனில் உப்பு சேர்ந்து டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. இல்லைனா மீனில் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்குற மீன் வந்து காளா மீனுங்க. அது சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் மீன் துண்டுங்களை உள்ளே சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் இது மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேங்க. அவ்வளோதாங்க, மீன் வெந்துருச்சுங்க. மீன் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. இது தேங்காய் சேர்த்த மீன் குழம்புங்க. தேங்காய் சேர்க்காத மீன் குழம்பு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேங்க. நீங்கள் அதுக்குள்ள வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. தேங்க்யூ.